ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பீர்க்கங்காயில் ஒரு சட்னி பண்ண போகிறோம். சட்னினாலே நிறைய தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி இந்த மாதிரி தான் சட்னி பண்ணியிருப்போம். இன்றைக்கி நான் காமிக்க போகிறது பீர்க்கங்காயில் எந்த வெங்காயம் தக்காளி எதுவும் சேர்க்காமல் பண்ண போகிற ஒரு சிம்பிளான சட்னி. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பீர்க்கங்காயை இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கணும். அது தோல் உரிக்க தான் ரொம்ப டைம் ஆகும். மேலே அந்த சொரசொரப்பாக இருக்கு இல்லையா, பச்சை கலரில், அந்த தோலை உரித்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண ஸ்லைஸை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு வாணலி எடுத்துக்கலாம். அதில் எண்ணெயை ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஏன் அளவு சொல்லலைன்னா, பீர்க்கங்காய் நம்ம நிறைய செஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக செய்யும்போது பருப்பு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். கடலைப்பருப்பை விட கொஞ்சம் கம்மி அளவு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது எங்கள் மாமியார்கிட்ட நான் பருப்புக்கெலாம் அளவு கேட்டப்போ அவங்க அந்த கந்திட்டம் தான் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, அந்த காய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பருப்புலாம் போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் காரத்துக்கு மிளகா வத்தல் போட்டுக்கலாம். நாங்கள் கம்மியாக தான் காரம் சாப்பிடுவோம், அதனால் சின்னதாக ஒரு மிளகா வத்தல் போட்டிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பீர்க்கங்காய் நறுக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அது வதக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த தண்ணி சத்தெல்லாம் சுருங்கி போய் ரொம்ப கம்மியாயிடும். அதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நறுக்கும்போது ஒரு பாத்திரம் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் காரம் அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. அப்புறம் வதக்கினதுக்கப்புறம் சுருங்கி போயிடும், காரம் அதிகமாகிடும், சுள்ளுன்னு உரைக்கிற மாதிரி ஆகிடும். நல்லா காரம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இப்போது பெருங்காயத்தை ஒரு துண்டு கட் பண்ணி போட்டிருக்கோம், பெருங்காய கட்டியை. இதுக்கு பெருங்காய கட்டி போட்டால் இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். போட்டுட்டு புளியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு இந்த புளியையும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி போடல இல்லையா, அதுக்கு பதில் புளி போட்டிருக்கோம். புளி ரொம்ப புளிப்பு வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இல்லை புளிப்பு கொஞ்சம் வேணும்னா அதுக்கேற்ற அளவுக்கு புளியை கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இப்போ இருக்க புளியெலாம் கொஞ்சம் போட்டாலே அப்படியே ரொம்ப புளிப்பாக இருக்குது, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது நறுக்கி வச்ச பீர்க்கங்காய் போடுவோம். நீர் காய்கறிங்கிறதுனால அது பயங்கர அப்படியே அந்த புகையாக வருது. நீங்கள் கொஞ்சம் போடும்போது நகர்ந்து நின்றே போட்டுக்கோங்க. இப்போ பீர்க்கங்காய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சது எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வதக்கணும். அது போட்டது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பீர்க்கங்காய் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். பீர்க்கங்காயை வதக்கும்போது நல்லா அது தண்ணி விட்டு அது சுண்டணும். அந்த அளவுக்கு ஆனால் தான் அந்த பீர்க்கங்காயை வதக்கிட்டு நம்ம எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம சும்மா போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே எடுத்துலான்னு எடுக்க முடியாது. ஏன்னா நேரம் ஆக ஆக வதக்க தான் அது என்ன ஆகும், அந்த தண்ணியெல்லாம் அப்படியே வெளியில் அந்த காய் அப்படியே சுருங்கி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அரைக்கும்போது தான் அது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியே நம்ம தெளிக்கலை, அந்த அலம்பி போட்ட தண்ணி தான். ஆனால் எவ்வளோ தண்ணி சத்து இருக்குது பாருங்கள். அதில் அப்படியே நல்ல தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கு. அதெல்லாம் நல்லா சுண்டணும். அந்த சுண்டி அந்த காய்கறியே சுருங்கி போகணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வதக்கிட்டே இருக்கலாம். வதக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் அப்படியே வெளியில் வருது. காய் பார்த்திங்கன்னா அதிலே வெந்துடும். அதை தவிர அப்படியே சுருங்கியும் போயிடும் காய். இப்போ நமக்கு நல்ல காயும் சுருங்கியிருக்கு, தண்ணியும் நிறைய வெளில வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த காயிலேருந்து வெளியில் வந்தது இல்லையா அந்த தண்ணி சத்தெல்லாம், அதெல்லாம் அந்த சூடுலேயே பார்த்திங்கன்னா அப்படியே சுண்டி போயிடும். சுண்டினதுக்கப்புறம் நம்ம வதக்கின அந்த பீர்க்கங்காய் எடுத்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதை ஆற வைக்கணும். இப்போ நல்லா ஓரளவுக்கு காய் சுருங்கியிருக்கு. இப்போ அதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஏற்கனவே பருப்பெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த காய் ஆறுற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பருப்பெல்லாம் ஆற வச்சுருப்போம். ஆற வச்சதை முதல்ல அரைச்சிக்கணும். நம்ம பருப்பெல்லாம் முதல்ல அரைச்சிடணும். அதுக்கப்புறமா தான் அந்த காயை போட்டு அரைக்கணும். இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து பருப்பு அரைப்படாமல் போயிடும். ஏன்னா அது தண்ணியாக இருக்கு இல்லையா அந்த காய். அதனால் பருப்பெல்லாம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், பருப்பு அந்த புளி எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச அந்த பீர்க்கங்காயை நல்லா அரைச்சிக்கலாம். சில பேர் குறைப்பாகவும் அரைப்பாங்க, சில பேர் மையாக அரைப்பாங்க. எப்படி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அன்றைக்கி எடுத்து வச்ச இட்லி மாவு நல்லாவே அப்படியே பொங்கி வந்திருக்கு. நல்ல வேறு கீழே வழியில் மூடியை திறந்த உடனே அப்படியே கீழே வழியை வந்தது. உடனே வேறு ஒரு பாக்ஸில் மாற்றியாச்சு. சில சமயம் என்ன ஆகுதுன்னா உளுந்து நல்லா காணும், சில சமயம் உளுந்து காண மாட்டேங்குது. இந்த வாட்டி மாவு நிறையவே கண்டிருக்கு. இப்போ நம்ம பீர்க்கங்காய் சட்னிக்கு தோசையோ இட்லியோ வாத்துக்கலாம்.
காலையில் இட்லியே வாத்தாச்சு. சுட சுட இட்லிக்கு பீர்க்கங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.